விஜய் கேட்டாரா, இந்த குவாரி வச்சு கவர்மெண்ட்டே நடத்திடலாம் போடுறது. குவாரி பூரா யார் நடத்துறான்னா திமுக அதிமுக நடத்துகிறான். இந்த பூரா நமக்கு எதிராக தான் வரும். நமக்கு எதிரான ஆட்கள் இந்த காசை வச்சு தான் எலெக்ஷன் பண்ணான். இனிமேல் நம்மளை கவுக்கிறதுக்கு இந்த காசு தான் பயன்படும். யாரு? திமுக அதிமுக காரன் தான் டோட்டல் குவாரி நடத்துகிறான். மூடிடுன்ட்டார். அதனால தான் பிரபு ஊர் ஊரா போய் குவாரி மூடுறாரு. குவாரி மூடலை, அதிமுகவை மூடுறாரு, திமுகவும் மூடுறாரு. தங்கத்தென்னரசு இருந்த துறையை சாதாரண லாரி ஓட்டுநர். யாரு? கீர்த்தனாவுடைய அப்பா. அவரு அந்த அம்மா அமைச்சரா வந்த பிறகுதான் லாரி ஓட்டுறது நிறுத்தியிருக்கு. ஒரு ஏழை எளிய குடும்பம். அவங்க அம்மா ஒரு ஊனமுற்ற சகோதரி. அவங்க அம்மா கீர்த்தனாவுடைய அம்மா ஒரு டெய்லர், கடுமையான உழைப்பாளி. அப்போ இந்த குடும்பம் எப்படி இருக்குன்னு பாருங்க. புரியுது. இந்த பொண்ணு தான் படித்து கஷ்டப்பட்டு படித்து போராடி இந்த ஐபேக் நிறுவனத்தில் அந்த அம்மா வேலைக்கு சேரும். தங்கம் தென்னரசு ஒரு பக்கம், ராஜேந்திர பாலாஜி ஒரு பக்கம். இப்படி இரண்டு பேருமே கீர்த்தனா அமைச்சரானதை சகித்து கொள்ள முடியவில்லை. இதை தாண்டி இன்னொரு ஆள் இருக்கார். யாரு? RS முருகன். ரமேஷுக்கு தலையாய பிரச்சனை கடைநிலை ஊழியர் அல்ல, பழைய அமைச்சர் சேகர் பாபு, அந்த அறநிலைத்துறை ஆணையாளர் ஸ்ரீதர் IAS. ரெண்டு பேர் பக்கம் போகணும். சேகர் பாபு பல கோடி ரூபாய்க்கு பொறுமானம் உள்ள கோயிலில் என் புருஷனுக்கு எப்படியாவது காப்பாற்று கடவுளை ஆக்சிடென்ட்டில் படுத்து கிடக்கிறார். லாரி ஆக்சிடென்ட்டில் என் புருஷத்தை உழைச்சாருன்னா தாலியை கழட்டி கோயிலை போட்டோன்னு பல பெண்கள் கோயிலில் போட்டாங்க. கோயில் நகை பூரா உருக்கி சேகர் பாபு எங்கே எடுத்துகிட்டு போயிட்டாருன்னு தெரியல. ஒன்று துர்கா வீட்டில் இருக்கணும். இதெல்லாம் விசாரிக்க வேண்டிய ரமேஷ் சின்னூர் விற்கிறான், பஞ்சாமிரதம் விற்கிறான், வாழைப்பழம் விற்கிறான். பெரிய கொடுமை என்னன்னா, இந்த தமிழ்நாட்டில் சூடு சுரணையே இல்லைங்க. இவனுக்கு 7% தான் PWD ஹைவேஸில் கமிஷன். எவ்வளவு? 7% தான். அதிமுக வந்த பிறகு இந்த விஜய் பாஸ்கர்னு ஹெல்த் இப்போ தாவேக்கா போறாருல, வந்தாலும் 30% ஆக்கிட்டான். அப்ப எப்படிங்க வீடு கட்டுவான், கட்டடம் கட்டுவான், ரோடு போடுவான்? எப்படி அரசுக்கு நீங்க பள்ளிக்கூடம் இடிச்சு விடுது பார்த்தீங்களா? விஜய் பாஸ்கர் ஏன் சார் போன நினைக்கிறாரு டிவி கேக்கு? அதிமுகவில் இனி எடப்பாடி ஒன்றுமே ஒரு சீட்டு தரமாட்டார். நேற்றுக்கு கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் போய் இறங்கியிருக்காரு வேலுமணி. ஆமாம், மொத்தம் 20 பேர் தான் வந்திருக்காங்க. அண்ணா சிலைக்கு மாலை போடுறாரு, 22 பேர் வந்திருக்காங்க. அவருக்கு அதை முடிஞ்சுது. எடப்பாடி அங்கே கவுன்சிலர் சீட்டு கூட தரமாட்டார். யாருக்கு? வேலுமணியுடைய அரசியல் வாழ்க்கை முடிந்து போய்விட்டது. டிநகர் சத்யா, விருகை ரவி, கந்தன், பாலகங்கா, ராஜேஷ், வடசென்னை மாவட்டமா 5 பேரும் ஆளுக்கு 10,000 பேரை கூட்டிட்டு நாளைக்கு தாவேக்கரை போய் இணைய போகிறோம். வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். என்ற சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருப்போர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர். சார் வணக்கம். வணக்கம். டிவிக்கு அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மும்முரமாக பார்க்கப்படுது. குறிப்பாக ஒன்றொன்னா பார்ப்போம். இதில் ரமேஷ் அவர் தான் அறநிலைத்துறையினுடைய அமைச்சராக இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மாறு வேடத்தில் போயிட்டு ஆய்வு பண்ணியிருக்காரு. ஒரு அர்ச்சகர் 4,000 ரூபாய் பணம் கேட்டது கையும் களமாக பிடிச்சிருக்காரு. ஆனால் அவரை டிஸ்மிஸ் பண்ணல, வெறுமனே விளக்க மட்டும் தான் கேட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஒரு கடைநிலை ஊழியரை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க சொல்லப்படுது. அவருடைய செயல்பாடுகள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ரமேஷ் ஒரு பார்ப்பனர் அப்படி நம்ம சுருக்க வேண்டாம்னு நினைச்சாலும், இப்போ ரமேஷுக்கு தலையாய பிரச்சனை கடைநிலை ஊழியர் இல்லை, பழைய அமைச்சர் சேகர் பாபு, அந்த அறநிலைத்துறை ஆணையாளர் ஸ்ரீதர் IAS. ரெண்டு பேர் பக்கம் போகணும். இல்லைன்னா ஏமாத்துறீங்க. யார? மக்களை ஏமாத்துறீங்க. ஏறக்குறைய 300 கிலோ தங்கம் உருக்கப்பட்டிருக்குன்னு ஒரு புகார் வருது. அது வெள்ளை அறிக்கை வேணும். வெள்ளை அறிக்கை வேணும். அறநிலைத்துறையில் ஃபண்டே இல்லைங்கிறாங்க. அந்த பணம்லாம் எங்கே போச்சு? ஸ்ரீதர் IAS ஐரோப்பாவுக்கு தப்பி ஓடி இருக்காரு செய்தி வருது. அவர் ஏன் ஐரோப்பாவில் இருக்காரு? எப்போ இங்கே இந்தியாவுக்கு வருவார்? எப்போ ஜாயின் பண்ணுவார்? ஒன்றும் இல்லை. HRNC ஆடிட்டரை பிடிச்சி ஐஸ்பாரில் படுக்க வச்சிங்கன்னா எல்லா உண்மையும் வந்துடும். ஐஸ்பாரும் இருக்குது, ஆடிட்டரும் இருக்காரு. ஏன் அங்கே போக மாட்டேங்கிறீங்க ரமேஷ்? உங்களுக்கு யார் உத்தரவு கொடுக்கணும்? விஜய் உத்தரவு கொடுக்கணுமா? இல்லை, அவர் கொஞ்சம் சின்ன பையனாக இருக்காரு, இனிமேல் தான் கற்றுப்பார். இப்போ தானே உள்ளே வந்திருக்காரு. இல்லை, அது அவரை கற்றுக்க வேண்டாம். அவருக்கு பின்னாடி ரிட்டையர்ட் ஆகிற கண்டிஷன் IAS அதிகாரி இருக்காங்க. யாரு? HRNC கமிஷனர், HRNC டைரக்டர்,
ஹெச்ஆர்என்சி ஜாயிண்ட் கமிஷனர் இப்படி ஒரு டீம் இருக்குது. இவருக்கு வயசு இன்னும் கூட குறைச்சிக்கலாம். யார ரமேஷ் எடுத்துட்டு கூட ரமேஷ் 2 வயசு கம்மியான ஆளை போடலாம். ஏன்னா 67 அண்ணா ஆட்சிக்கு வரும்போது இதே கும்பல் தான். எப்போ கருணாநிதி ஆட்சிக்கு வரும்போது 44 வயசு தான் முதலமைச்சர் வரும்போது. கருப்பு கண்ணாடி மேக்கப்பு ஃபுல் மேக்கப்பில் தான் கருணாநிதியே வருவார். விஜயாவது கோட்டோட நிறுத்திக்கிட்டாரு. கருணாநிதி 69 சிஎம் உட்காரும்போது இதே கண்டிஷன் தான். அத்தனை பேர் ரமேஷை போலதான், ஆதவர்ஜனவை போலதான். 44 வயசு தான் அன்றைக்கு. ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகும்போது கோட்டு சூட்டு டை பார்த்தீங்களா, அந்த புல்லட் ட்ரெஸ் எல்லாம் போட்டு தான் அந்த அம்மா வரும். பாய்ஸ் கார்டில் மேக்கப் போடும்போது மவுண்ட் ரோட க்ளோஸ் பண்ணிடுவான் டிராஃபிக்கை. நானே நின்று இருக்கேன். அப்போ இதெல்லாம் திராவிட ஆட்சியில், இதெல்லாம் சினிமாக்கார ஆட்சியில் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் ரமேஷ் 4000 ரூபாயெல்லாம் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 4000 கோடியை காணும். எவ்வளவு? சேகர் பாபு கிட்ட நெருங்குவார் அவரு. சேகர் பாபு நெருங்கிலே ஏமாத்துறான்னு அர்த்தம், மக்களை ஏமாற்றுகிறான்னு அர்த்தம். அதனாலதான் திமுக வீட்டுக்கு விஜய் போய் நான் திருட போறேன், நீங்க திருடுறதை நான் பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதாக நான் நம்புறேன். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் திமுக அமைச்சர்கள் மீது சும்மா ஏமாத்துறீங்க. எங்க கடைநிலை ஊழியர் 500 ரூபா வாங்கினா அந்த எஸ்பி திருட சொல்லுவார். ஏட்டையா போய் பணம் வாங்கிட்டு வருவார். ஏட்டையா பிடிப்பான். ஏட்டையா 1 கோடி லஞ்சம். ஏட்டையா நம்பி எவையா 1 கோடி கொடுப்பான், 500 ரூபா கொடுப்பான். வாங்கிட்டு சொன்னது யாரு? எஸ்பி டிசி. அப்போ மாட்டினது யாரு? ஏட்டையா. இதுதான். இப்போ 4000 ரூபாய் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ரமேஷ். நீங்க போக வேண்டியது எந்த கோயில தங்க நகை உருக்கப்பட்டது, உருக்கி இப்போ அந்த நகை எங்க இருக்கு? நான் ஒரு தகவல் சொல்றேன், எல்லாம் அனுபவத்தில் கிடைச்ச சொத்து தான். பெரிய கருப்பை ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர். அப்போ சிவகங்கை பக்கத்தில் ஒரு அம்மா, அந்த அம்மா இப்போ பேர் கூட இப்போ கேட்டு சொல்கிறேன், அவங்க தான் அமைச்சர் வீட்டில் உதவியாளராக இருந்தாங்க. அந்த அம்மா அவங்க அது பெரிய கருப்பனுடைய சமூகத்தை சேர்ந்தவர். கோயிலுடைய நகை அடமானம் வைக்க பேங்க்ல இருக்கும்ல, அந்த நகை எடுத்து பிரைவேட் பேங்க்ல அடமானம் வைக்கிறது, வச்சு கோடி ரூபாய் வாங்குறது, வாங்கி ரியல் எஸ்டேட் பண்றது. ரியல் எஸ்டேட் பண்றது. இந்த ரியல் எஸ்டேட் பண்ண காசை பிரித்து கொள்வது, பணம் வந்த பிறகு நகையை மீட்டு பேங்க் லாக்கிலே வச்சிருது, கோயிலுக்கு சேர்த்துறது. எப்படி நல்ல தொழில்? இப்படி நடந்து பல கோடி ரூபாய் அந்த அம்மாவுக்கு வர வேண்டிய பாக்கி. ஓகே. அப்போ அந்த அம்மா என்னுடைய பங்கு ஆட்சி முடிஞ்சது. எப்போ? 2006-11 ஆட்சி முடிந்த பிறகு, கருணாநிதி ஆட்சி முடிந்த பிறகு அந்த அம்மா கிளம்ப சொல்லிட்டாரு. யாரு? பெரிய கருப்பை. ஒரு ஓட்டுல தோத்தார்ல, அந்த பெரிய கருப்பை. அப்புறம் ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் அவர் 2006-11. அப்போ அந்த அம்மா என்னுடைய பங்குக்கு இவ்வளவு கோடி வரணுங்குது. புரியுது. அமைச்சரெல்லாம் கொடுக்க முடியாதுங்கிறாரு. கொடுக்க முடியாத ஒரே சண்டையில் ஊர்ல இருந்து மேல் சாதி ஆட்கள் இருக்காங்க தெரியுமா, அவங்க ஒரு 20 பேர் வர்றாங்க. வந்து ஏப்பா அந்த பொம்பளை மிரட்டி இந்தாங்க ஒரு 5 கோடி இருக்கு, கொடுத்து சால்வ் பண்ணி விடுங்கிறாரு. அந்த அம்மாவை 5 கோடி இவங்க போன ஆட்கள் பூரா என்ன பண்றாங்க, இந்த பூனை அப்பா கதை தெரியுமா, அதே போல 5 கோடி இவர்களை வைத்துக்கொண்டு அந்த அம்மாவை நிர்வாணப்படுத்தி அந்த அம்மாவை சித்திரவதை பண்ணி அந்த அம்மா வெட்டி விட்டாங்க. இந்த பஞ்சாயத்து நகைமுகம் கிட்ட வருது. நகைமுகம் என்கிட்ட சொல்றாரு. இப்போ இன்னும் ஒரு சாட்சி இன்னும் இருக்காரு. புரியுது. அந்த அம்மா இறந்து போச்சு. இப்போ இந்த செய்தியை அன்னைக்கு ஆனந்த முரசு பத்திரிகை கணபதி அவரு இறந்து போயிட்டார். இந்த செய்தியை போடுவதற்கு ஆனந்த முரசு கணபதி அந்த அம்மாவை, அம்மா மகன் 2 பேரும், மகன் எங்கேயோ ஒரு பையன் இருப்பான், அது இப்போ எங்கேயோ அனாதையாக போயிட்டாங்க. இப்படி கோயில் சொத்துக்கள் கொள்ளையடிப்பது என்பது சாதாரணம். சிவன் சொத்து குல நாசம். இப்போ அதே போலதான் சேகர் பாபு பல கோடி ரூபாய்க்கு பெருமானம் உள்ள கோயிலில் என் புருஷனுக்கு எப்படியாவது காப்பாற்று கடவுளை, ஆக்சிடென்ட்ல படுத்து கிடக்கிறார், லாரி ஆக்சிடென்ட்ல, என் புருஷன் உழைச்சாருன்னா தாலியை கழட்டி கோயிலை போட்டோன்னு பல பெண்கள் கோயிலில் போட்டாங்க.
டாக்டர் தான் காப்பாற்றணும், சாமியாக காப்பாற்றணும். அப்படி கோயில் நகை பூரா உருக்கி சேகர் பாபு எங்கே எடுத்துகிட்டு போயிட்டாருன்னு தெரியல. ஒன்று துர்கா வீட்டில் இருக்கணும். இதெல்லாம் விசாரிக்க வேண்டிய ரமேஷ் சின்னூர் விற்கிறான், பஞ்சாமிரதம் விற்கிறான், வாழைப்பழம் விற்கிறான். இதை பார்ப்பது ஏமாற்ற ஆரம்பித்திருக்கிறீர்கள் ரமேஷ் அவர்களே, அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். சார் அதே போல தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவங்க ரொம்ப பார்த்தீங்கன்னா எஃபிஷியண்டாக வீடியோலாம் போட்டிருந்தாங்க. இங்கிலீஷில் பேசி தொழில் பண்ண வாங்கன்னு சொல்லிட்டு அதை பாராட்டி வேற ஒரு மாநிலத்தோட முதலமைச்சருமே வந்து பேசியிருந்தார். ஆனால் திமுக சார்ந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஏமா நீ அமைச்சர் ஆகிட்டு உன்னை ஏமா நீ வந்து ஒரு சினிமா பட ப்ரொமோஷன் மாதிரியே பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு பெண் ஒரு கீர்த்தனாவை கார்னர் பண்ணி திமுக காயப்படுத்துது. எப்படி பார்க்குறீங்க அவங்கள? இல்லைங்க, அதாவது நீங்கள் தங்கம் தென்னரசு மிகப்பெரிய சர்வதேச கொள்ளைக்காரர். எப்படி நான் சொல்றேன்னா, சாம்சங் நிறுவனம் போராடினாங்களே சிபிஎம், அந்த அந்த தொழிற்சங்க தலைவரை சிறையில் போடாத குறை தான் யாரு? தங்கம் தென்னரசு. அவர் சிபிஎம் தோழர்கள் ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி பந்தல் போட்டு போராடுறான், அதை சிறையில் போட்டவர். என்ன காரணம்? சாம்சங் நிறுவனத்தில் வருடம் 5 கோடி ரூபாய் தேர்தல் நிதியை வாங்கிடுவார். யார் அமைச்சராக வந்தாலும். அப்போ வருஷம் 5 கோடி ரூபாய், 25 கோடி ரூபாய் ஒரு நிறுவனத்தில் மட்டும். புரியுது. இந்த வசூல் ராஜா தான் தங்கம் தென்னரசு. தங்கம் தென்னரசு இருந்த துறையில சாதாரண லாரி ஓட்டுநர். யாரு? கீர்த்தனாவுடைய அப்பா. அவரு அந்த அம்மா அமைச்சராக வந்த பிறகுதான் லாரி ஓட்டுறது நிறுத்தியிருக்காரு. சரியா? ஒரு ஏழை எளிய குடும்பம். அவங்க அம்மா ஒரு ஊனமுற்ற சகோதரி. அவங்க அம்மா கீர்த்தனாவுடைய அம்மா ஒரு டெய்லர், கடுமையான உழைப்பாளி. அப்போ இந்த குடும்பம் எப்படி இருக்குன்னு பாருங்க. புரியுது. இந்த பொண்ணு தான் படித்து கஷ்டப்பட்டு படித்து போராடி இந்த ஐபேக் நிறுவனத்தில் அந்த அம்மா வேலைக்கு சேருது. ஐபேக் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்த பிறகுதான் இந்த அம்மாவுக்கு உலகமே தெரியுது. பிரசாந்த் கிஷோர்கிட்ட இருக்குது, அப்புறம் ஆதவிட்ட வருது. இதுலேயே வேலை பார்த்துருக்கேங்க. திமுகவுடைய பெண் நிறுவனத்தில் அந்த மாதிரி வேலை பார்த்துருக்கு. ரொம்ப அடித்தட்டு வறுமையில் இருந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு லாரி டிரைவருடைய மகள் மந்திரி ஆவதா? இதை விட என்னன்னா, அங்கே பசவாளி இருக்கார்ல ராஜேந்திர பாலாஜி, அவர் திருத்தங்கல் சினிமா டூரிங் டாக்ஸில் எம்ஜிஆர் படம் போஸ்ட் விட்டுக்கிற ஒரு சாதாரண கூலி தொழிலாளி. இவர் சசிகலா புண்ணியத்தில் இவர் எப்படி மந்திரி ஆகிறாருன்னா, அங்கே பாலகங்கா தான் ஒரு பெரிய தொழிலதிபர். அவர் 97, 96 எம்எல்ஏ இன்னும் இருக்கார். இப்போ திமுக வந்துட்டார். அவர் வீட்டில் சாதாரண கடைநிலை ஊழியர். யார்? ராஜேந்திர பாலாஜி. வருடம் மன்னார்குடிக்கு 1 லட்சம் ரூபாய் பட்டாசு கொடுத்து அனுப்புவார். யார்? பாலகங்கா எம்எல்ஏ. ஓகே. 24 வயசு இருந்தாலும் அவர் எம்எல்ஏ. அப்போ இந்த பட்டாசு எடுத்து கொண்டு போகிற ஊழியர் யார்? ராஜேந்திர பாலாஜி. கொண்டு போய் மன்னார்குடியில் கொடுத்துட்டு போகும்போது தூத்துக்குடி மெக்கரான ஒரு 5 கிலோ வாங்கிக்குவார். இதுதான் அவர் செலவு. நீட்டி பெரிய உருவம் 7 அடி உயிர் ராஜேந்திர பாலாஜி தெரியுமில்ல, நீட்டி தினகரன் காலில் திவாகரன் காலில் விழுந்துருவார் மன்னார்குடியில். அப்போ தான் பார்த்தார். இத்தனைக்கு ஒரு விஸ்வகர்மா. யார்? ராஜேந்திர பாலாஜி. விருதுநகரில் நாடார் முக்குளத்தோர் தான் பாலிடிக்ஸ். அப்போ இந்த விஸ்வகர்மா இப்போ நமக்கு இவ்வளவு அடிமையாக விசுவாசியாக இருக்கார, அதற்காக கொடுக்கப்பட்டதான் சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர் எல்லாமே. இப்போ அவர் 3ஆவது இடத்துக்கு போயிட்டார். அவர் என்ன நினைக்கிறாரு, புதுசாக அந்த பொண்ணு வந்து உடனே அமைச்சர் ஆயிடுச்சு. அவர் ஒரு சமூக வலைதளம். இப்போ நம்ம பையில கூலிக்கு மாரடிப்பான, கூலிக்கு கொலை பண்ணுற மாதிரி, கையை காலை வெட்டுற மாதிரி, கூலிப்படம் மாதிரி இப்போ மீடியா படம் ஆகிப்போச்சு. அவன் ஒரு வீடியோவை போட்டு அந்த அம்மாவை டேமேஜ் பண்ணுறான். இது தங்கம் தென்னரசு ஒரு பக்கம், ராஜேந்திர பாலாஜி ஒரு பக்கம். இப்படி 2 பேருமே கீர்த்தனா அமைச்சரானதை சகித்து கொள்ள முடியவில்லை. இதை தாண்டி இன்னொரு ஆள் இருக்கார். யாரு? RS முருகன். இப்போ அவர் திருநெல்வேலி எம்எல்ஏ, எடப்பாடியுடைய பினாமி. 2000 கோடி வச்சிருக்காரு. அவருக்கு பேர படித்துறை பாண்டி. வடிவேல் சொல்லுவார்கள் படித்துறை. வேலையே இல்லாத என்ன பண்ணுவான், குளத்துல படியில் போய் உட்காந்துருப்பேன். ஆனால் வந்தானா ஒரு பீடி வாங்கி குடிக்கிறது, குளிக்க வரவங்கிட்ட ஒரு 10 ரூபா 50 ரூபா கடை வாங்குறது. இதுக்கு பேர் தான் நீங்கள் சவுத்தில் சொல்லுவான் படித்துறை பாண்டிங்குவான். இந்த கேரக்டர் வடிவேல் தான். இப்படி இருந்த ஆள் இன்னைக்கு எவ்வளோ வச்சிருக்காரு? 2000 கோடி.
அவர் என்ன நினைச்சாரு, நீங்க செங்கோட்டை என்ன பண்ணாருன்னா, ஏன்னா எடப்பாடிட்டு இருந்தால் செங்கோட்டைக்கு தெரியுமில்ல, இந்த பிடபிள்யூ கான்ட்ராக்டர் இந்த கூப்பிட்டாரு, நீ ஒரு 5 தொகுதி செலவு பார்த்துக்க, உன்னை அமைச்சராக்குறேன்னாரு. யார? ஏஎஸ் முருகனை. ஏஎஸ் முருகன் தான் திருநெல்வேலி வேட்பாளர், இப்போ ஜெயிச்சிட்டார். இவர் தான் 5 தொகுதி செலவு பண்ண பிறகு அமைச்சர் ஆகணும்ல. செங்கோட்டையை கூப்பிட்டு எடப்பாடியுடைய கான்ட்ராக்டரை, செங்கோட்டையை வந்து எடப்பாடி பழி வாங்கணும்ல. உங்ககிட்டயே நீ நான் ஜெயிச்சிருவேன், நான் தான் பிடபிள்யூ மினிஸ்டர், ஹைவேஸ் மினிஸ்டர் ஆயிட்டாரா? யாரு? செங்கோட்டை பிடபிள்யூ ஹைவேஸ் மினிஸ்டர். நீ அங்க வாங்காதான், அது தோத்து போயிடும். எது? ஏடிஎம்கே டிவிக்கு ஜெயிக்கும். நான் ஹைவேஸ் பிடபிள்யூ மினிஸ்டர், நான் எடப்பாடி கொடுத்த கான்ட்ராக்ட் உனக்கு கொடுக்குறேன், 5 தொகுதி செலவு பண்ணார். ஆர்எஸ் முருகன் ஜெயிச்சிட்டார். திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினர். மந்திரி கேட்குறாரு. மந்திரி யாரு கொடுத்துட்டாங்க? கீர்த்தனாவும் கொடுத்துட்டாங்க. கீர்த்தனா கொடுத்த பிறகு அவர் ஒரு சமூக வலைதளம், ஒரு 5 கூலிப்படைகளை, கூலி மீடியாக்களை வச்சு கீர்த்தனாவை அடிக்கிறார். சொந்த கட்சிக்காரங்களே. ஏன்னா அமைச்சராக முடியல, இன்னொரு 2000 கோடி 5000 கோடி ஆக்கணும்ல. அதாவது பெரிய கொடுமை என்னன்னா, இந்த தமிழ்நாட்டில் சூடு சுரணையே இல்லைங்க. உனக்கு 7% தான் பிடபிள்யூ ஹைவேஸில் கமிஷன். எவ்வளவு? 7% தான். அதிமுக வந்த பிறகு இந்த விஜய் பாஸ்கர் ஹெல்த் இப்போ தாவேக்கே போறாருல, வந்தாலும் 30% ஆக்கிட்டான். அப்ப எப்படிங்க வீடு கட்டுவான், கட்டடம் கட்டுவான், ரோடு போடுவான், எப்படி அரசுக்கு? நீங்க பள்ளிக்கூடம் இடிஞ்சு விடுது பார்த்தீங்களா? ஆமா, பள்ளிக்கூட குழந்தைகள் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் இடிஞ்சு பேப்பர் படிக்கிறீங்களா? அப்போ இந்த மக்கள் அவன் 2000 வாங்கி ஓடு போடுறான்னா இவனுக்கெல்லாம் அறிவு இருக்கா? இந்த முட்டாள் தமிழர்னு சொன்னா நிறைய பேர் கோச்சிக்கிறான். பள்ளிக்கூடத்துல ஊழல் பண்ணி 10 பேந்து காங்கிரஸ், அவனுக்கு திருப்பி வந்து தமிழை ஓட்டு போடுறான். அப்போ இவனை முட்டாள்னு சொல்றதா, அறிவாளின்னு சொல்றதா? இது இப்படி. பிடபிள்யூவில் இவர் வந்தார், யாரு? ஏவா வேலு. ஏவா வேலு வந்து அது 40% ஆகிட்டார். 40% திருடி ஆளுங்கட்சி கொடுத்துட்டா அதிகாரிக்கு 4 அதிகாரி கையில் போடுவான். 4 5 20. அப்போ எவ்வளோ ஆச்சு? 40 20 60. 40% கட்டணம் கட்டினா பேந்து உழிஞ்சாம, இடிஞ்சு உழுகாம, ஒரு பாலம் ஒன்று ஆற்றுல அடிச்சுட்டு போச்சு பார்த்தீங்களா? ஆமாம் சார். ஆனால் இப்போ ஆதரவு தானே அதை பார்க்குறாரு பிடபிள்யூ. ஆமாம், இவங்க ஆட்சியில் அப்படி இருக்கா? இன்னும் கட்ட ஆரம்பிக்கல. 5 நாள் எப்படி பில்டிங் கட்ட முடியும்? கான்ட்ராக்டே கொடுக்கல. இப்போ பல ஆயிரம் கோடி அட்வான்ஸை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. யாரு? திமுக. இப்போ அவனுக்கு செட்டில் பண்ணணும். அவன் இப்போ 10% கமிஷன் தரேன், எனக்கு அப்படியே பழைய பேமெண்ட்டை கொடு. ஏன்னா இப்போ திமுக வந்துருன்னு சொல்லி ஏமாத்திட்டான் அல்ல பயிரி. புரியுது. அப்போ இப்போ என்ன பண்ணணும்னா, ஆதவ அர்ஜுனா, ஆர்எஸ் முருகன் சொந்த கட்சிக்காரன், நீ எவ்வளோப்பா திருடி வச்சிருக்க? திமுகவில் எவ்வளோ திருடுன? அதிமுக எவ்வளோ திருடுன? விசாரிப்பாரா? விசாரிக்கவே மாட்டார். ரமேஷ் எப்படி 4000 ரூபாய் திருநூறு வாழைப்பழம், பஞ்சாமிர்தம், பேரிச்சம்பழம் எவனாவது இதை போய் கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. அதே போல் பிடபிள்யூவில் போன ஆட்சியில் ஏவா வேலு எனக்கு தெரிஞ்ச அடித்த கொள்ள ஒரு 2 லட்சம் கோடி. இப்போ பிடபிள்யூ மினிஸ்டரா ஆதவ அர்ஜுனா இருக்காரு. ஆதவ அர்ஜுன் ஆர்எஸ் முருகனை விசாரிக்கணும். நீ எவ்வளோ லட்சம் உனக்கு 2000 கோடி வந்து, எப்படி 2000 கோடி வந்து? இப்போ என்ன எடுக்க போற? அப்போ கீர்த்தனா கூட சொல்லிடுச்சு, எந்த பிடபிள்யூ ஹைவேஸு ஒரு 4 5, அதாவது விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி, நாகர்கோயில் யாரும் கமிஷன் கொடுக்க வேண்டாம்னு யாரோ கமிஷன். அப்போ என்ன பண்றாரு ஆர்எஸ் முருகன்? நானே மந்திரி ஆளான்னு இருக்கிறேன், நீ மந்திரி ஆகிட்ட, டெய்லர் டிரைவர் புள்ள, உங்கள் அம்மா ஒரு சாதாரண டெய்லர் புள்ள, எனக்கு நீ உத்தரவு போடுறியா? உன்னை வச்சுக்கிறேன், வெளுக்கிறேன். அவர் ஒரு நம்ம கூலிப்படை இருப்பான சமூக வலைகளை வச்சிருக்கிறவன், அவனுக்கு ஒரு 5 லட்சத்தை வாங்கி கொடுத்துட்டு கேமரா சிஸ்டம், அவன் ஒரு பேரை வச்சு கீர்த்தனாவை எதிர்க்கிறான். இப்படித்தான் சரியான நபர்களுக்கு எதிர்ப்பும் தவறான நபர்களுக்கு ஆதரவும். இப்போ டிவி காட்சி வந்தது பார்த்தீங்கன்னா, அமைச்சர் பிரபு நிறைய இந்த குவாரிகளை போய் மூடுறாரு, டெய்லி மூடுறாரு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது என்ன நடந்ததுன்னா, வேலுமணி, சண்முகம், விஜய் பாஸ்கர் தமிழ்நாடு குவாரி உரை கண்டுள்ளதா இருக்கு. ஓஹோ, என்ன காட்சி? திமுக ஆட்சியில் இருக்கிற போது எல்லாம் கட்டிங் தானே.
காந்தி எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் ஆக்கிடுவார், எதிர்கட்சி ஆளுங்கட்சி ஆளுங்கட்சியில் ஒன்றாக்கிடுவார். அப்போது 900 கோடி ரூபா ஃபைனே போட்டிருக்கு கோர்ட்டு. மைன்ஸ் மினிஸ்டராக இருந்தவர் சண்முகம், சிவி சண்முகம். வேலுமணி காலத்தில் வேலுமணி குவாரி கூட திமுக ஆட்சி காலத்தில் பணம் கொடுத்து பக்காவாக ஓடுது. யாருக்கு? வேலுக்கு. அப்போ இதெல்லாம் இது எப்படியாவது ஃபைன் கட்ட வேண்டியது இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. விஜய் கேட்டாரா, இந்த குவாரியை வச்சு கவர்மெண்ட்டே நடத்திடலாம் போட்டிருக்கேன், குவாரியில் அவ்வளவு ஊழல், 900 கோடி அரசுக்கே வரி கட்டணும்னா அப்போ எவ்வளோ 1000 கோடி ஏமாற்றிருப்பான். இதுக்கு முந்தி திமுகவில் 2006-11 பொன்முடி தான் குவாரி அமைச்சர், கனிம வளத்துறை அமைச்சர், பையன் கனிம வளத்துறை கான்ட்ராக்டர். ஒரு என்எல்சியே உருவாக்கியிருக்காங்க. போய் பாருங்க படத்தை. நான் தான் அமைச்சரான பிறகு வேலுமணிக்கு நான் தான் போய் இந்த படம்லாம் எடுத்து கொடுத்தேன் 2011. அப்போது கூப்பிட்டு முதலமைச்சர் சொல்லிட்டாரு, இந்த குவாரி பூரா யார் நடத்துகிறான்னா திமுக அதிமுக நடத்துகிறான், இந்த பூரா நமக்கு எதிராக தான் வரும், நமக்கு எதிரான ஆட்கள். இந்த காசை வச்சு தான் எலெக்ஷன் பண்ணான், இனிமேல் நம்மளை கவுக்கருக்கு இந்த காசு தான் பயன்படும். யார்? திமுக அதிமுக காரன் தான் டோட்டல் குவாரி நடத்துகிறான், மூடினுட்டார். அதனால தான் பிரபு ஊர் ஊராக போய் குவாரி மூடுறாரு. குவாரி மூடலை, அதிமுகவை மூடுறாரு, திமுகவும் மூடுறாரு. இதுதான் சுயநலம், அதுக்குள்ள ஒரு பொதுநலம், பொதுநலம் அதுக்குள்ள சுயநலம். குவாரியும் டாஸ்மார்க்கி மூடிட்டால திமுக அதிமுகவும் அழிச்சிடணும். திமுக அதிமுக தானா அழிஞ்சு போகும். இப்பவே இன்னைக்கு நிலவரம், சென்னையில் 5 மாவட்ட செயலாளர், டி நகர் சத்யா, விருகை ரவி, கந்தன், பாலகங்கா, ராஜேஷ், வடசென்னை மாவட்டம் 5 பேரும் ஆளுக்கு 10,000 பேர் கூட்டிட்டு நாளைக்கு தாவேக்கிழமை இணைய போகிறோம். யாரு? கரண்ட் அதிமுக மாவட்ட செயலாளர். கூட கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ விஜயபாஸ்கர் டிவிக்கே போறாரா இல்லையா? 100% போயிடுவார். நேற்று போய் தொகுதியில் வந்து நன்றி சொல்லிட்டு நன்றி தெரிவிச்சுட்டு போறாரு. என்னை தேர்ந்தெடுத்த உங்களுக்கு நான் உண்மையாக நேர்மையாக இருப்பேன்னு சொல்றாரு. எப்படி இணைவாரு? அதாவது நான் எந்த கட்சியில் இருந்தாலும் நீங்கள் ஓட்டு போடுங்க, உங்களுக்கு ஆளுக்கு அரப்போன் வந்துடும். என்ன சார் இப்போ டிவிகேல வந்து இப்போ இவர் இணைஞ்சிடறாரு. எக்ஸ் எம்எல்ஏ இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா அரக்கோணத்தினுடைய எம்எல்ஏ வந்து சூரவி போயிட்டு வந்து நான் இணைய போறேன்னு சொல்லிட்டாரு, அறிவிச்சிட்டாங்க. அதிமுகவுடைய எக்ஸ் மினிஸ்டர், எக்ஸ் எம்எல்ஏ, கரண்ட் எம்எல்ஏ எல்லாருமே வந்து டிவிகே நோக்கி படையெடுத்துட்டு போனால் டிவிகே என்ன பண்ணும்? ஆட்சிக்கு வந்து அதிகாரத்துக்கு வந்து அவர் திருட ஆரம்பிப்பார். இவர்களும் திருடர்கள் தானே, அலிபாபா 40 திருடர்கள் தானே. இப்போ 5 மாவட்டத்தையும் சென்னையிலேருந்து போகிறாங்க, ஆளுக்கு 10,000 பேர் திரட்டிட்டு. இவர்கள் அத்தனை பேருமே அதிமுகவை சார்ந்தவர்கள். திமுக ஆட்சி காலத்தில் ரியல் எஸ்டேட்டில் குடிகட்டி பறந்து. விஜயபாஸ்கர் ஏன் சார் போன நினைக்கிறாரு டிவிகேக்கு? அதிமுகவில் இனி எடப்பாடி ஒன்றுமே ஒரு சீட்டை தரமாட்டார். நேற்றுக்கு கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் போய் இறங்கியிருக்காரு வேலுமணி. ஆமாம், மொத்தம் 20 பேர் தான் வந்திருக்கான். அண்ணா சிலைக்கு மாலை போடுறாரு, 22 பேர் வந்திருக்கான். அவர் கதை முடிஞ்சுது. அவர் கதை அவர் தான் இணைஞ்சிட்டாரு மறுபடியும் எடப்பாடி. அதான் இணைஞ்சிட்டாரு. அவர் சீட்டு கிடைக்காது. கட்சிக்காரன் ₹1 பின்னாடி போகல. கட்சிக்காரன் ₹1 அவர் பின்னாடி. இதே நிலைமை தான் விஜயபாஸ்கருக்கு. அப்போது இனி எதிர்காலம் தாவேக்கா தான். அங்கே போய் சேர்ந்து இவர்கள் பூரா வியாபாரிகள் தானே. வியாபாரிகளுக்கு ஆளுங்கட்சி இல்லாமல் தொழில் பண்ண முடியாது. ஆளுங்கட்சி இல்லாமல் தொழில் பண்ண முடியாது. அதுதான் இப்போ உண்மையாகவே சத்திரியன், வீர சத்திரியன்னு அவன் ஆட்கள்லாம் போடுறான். யாரை? சிவி ஏடிக்கு போல அவர் தாவேக்க பக்கம் போகிறாரு. சிவி சண்முகம் டிவிக்கே போகிறாரு. ஆமாம் ஆமாம். விஜயபாஸ்கர் டிவிக்கே போகிறாரு. எஸ்பி வேலுமணி மட்டும் தான் ஐடிஎம்கே இருக்காரு. ஆமாம். ஏன்னா எஸ்பி வேலுமணி கொடுத்த வாக்குறுதியை விஜய் காப்பாற்றுற அந்த கோபம். நீங்கள் அப்படியே வந்துருங்க, எல்லாம் மந்திரி ஆகிடலாம், நேராக கிரீன்ஹவுஸ் ரோடுக்கு போயிடலாம்னு சொன்னார். கடைசியாக திரும்பியே பார்க்கல. செங்கோட்டை நம்பி வந்து நடு தெருவில் நிறுத்திட்டாருன்னு கோபம். அதனால் நான் போகலை, நான் எடப்பாடிகிட்டே போய் காலில் விழுந்தாருன்னு போகிறார். எடப்பாடி அங்கே கவுன்சிலர் சீட்டு கூட தரமாட்டார். யாருக்கு? வேலுமணியுடைய அரசியல் வாழ்க்கை முடிந்து போய்விட்டது. பல லட்சம் கோடி எடப்பாடி காசை அடிச்சுட்டு போயிட்டார். விஜயபாஸ்கர் வந்து சேர்றாரு டிவிகேல, சண்முகம் உடனே சேர்ந்துருவாரா எப்படி சார்? 2 பேரும் ஒன்றா தான் போக போகிறாங்க.
இவங்க திருப்பி வந்தால் பொறுப்பு கொடுக்குறது அந்த மாதிரி எதுவுமே பேச்சுவார்த்தை நடக்கிறது ஒரு காரணம் தான். யாரு இப்போ எஸ்பி இப்போ இவர் சிவி சண்முகமோ விஜயபாஸ்கரோ திருப்பி அதிமுக வந்தால் கூட எடப்பாடி பொறுப்பு எதுவும் தரமாட்டாருன்றதுக்காக தான் போயிடுறாங்களா? அதுதான் காரணம். தரவே முடியாட்டார் அவர். ஆஹா. எல்லாம் இப்போ புது பொறுப்பெல்லாம் போட்டாச்சு, அவங்களாம் உங்களுக்காக தூக்க முடியாது. அதனால் அவர்களுக்கு கீழே வேலை பாருங்கள். உங்களுக்கு கீழே அவங்க வேலை பார்த்தாங்கல்ல, இப்போ அவங்களுக்கு கீழே நீங்கள் வேலை பாருங்கள். இதுதான் நடந்தது. ஏற்றுக்கொள்ள முடியாமல் போயிட்டாங்க. அவர் வெளியே போகணுங்கிறதான எடப்பாடியுடைய நோக்கமே. இப்போ கட்சி எதிர்த்து பேசவே ஆள் இல்லை, எல்லாம் ஜனடி காப்பான். ஃபுல் கண்ட்ரோல் இப்போ அவர் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்கள். நன்றி. நன்றி, வணக்கம்.